அன்பினர்களே, குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் ராணுவத்தில் ஆளில்லா விமானம் போட்டு அடிச்சிருக்கலாம் பாவி. இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சான் இல்ல, அதுல போட்டு தாக்கி சேட்டலைட் போட்டோவெல்லாம் உலகம் எல்லாம் பரப்பி ஆயிடுச்சு. இப்ப வளைகுடா நாட்டுக்குள்ள ஒரு முடிவெடுக்க போறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிற இந்த சன்ரைட் தாங்கானே. இப்ப என்னென்றால் ஒரு ஒற்றுமை ஒன்று வரப்போகுதுங்க. கொஞ்சம் முன்னுக்கு சொல்லுவோம். வளைகுடா நாடுகளுக்குள் இப்ப என்னன்னா அவங்க அமெரிக்கா பேஸ் கொடுத்தானே, ஈரான் ஈராக் ரெண்டு நாட்டுக்கும் பயத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்ப ஒரு முடிவெடுக்க போறாங்க. அப்பா எங்களுக்கு நிம்மதி வேணும். ஏன்னா அரபியன் பயந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் தான் அவங்களோட ஆட்டம் 3 4 7 8 10 ஒரு 10 12 கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டு அவளை விட்டு இவ்வளோ விட்டு போயிட்டு பார்த்துங்க. அவங்களும் அமைதியா போகணும். வெள்ளக்காரனும் அப்படித்தான், இந்த மாதிரி சண்டையை விரும்ப மாட்டாங்க. இப்ப இவங்க அமெரிக்காவுக்கு இங்க பேஸ் கொடுத்துக்கிறதால எங்களுக்கு நிம்மதி இல்லை. இது முடிய போற சண்டை இல்லை, எங்களுக்கு சேதம். ஏனண்டா ஈரான் தாடிகள் ஒரு உங்களுக்கு பயங்காட்டிக்கிறாங்க. எங்க மேலே நீங்க ஏதாவது தாக்குதலுக்கு வந்தீங்க, உங்களோட கிங் பேலஸே உங்களோட அரச மாளிகையை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் ஒன்று எச்சரிக்கை கொடுத்ததால இவங்க அண்ணா எல்லாம் நீதான் அண்ணே, நாங்க ஒன்று இல்லைன்னு பயத்துல அச்சமா நின்றுட்டாங்க. அதனால சவுதி எல்லாம் எப்படி கிளம்புற அவர் சவுதி எப்படி அந்த எம்எல்ஏ போட்டு எப்படி அடிக்கிறான் பாத்தீங்க தானே. ஏன் இப்ப சும்மா இருக்கிறாங்க? அடுத்தது அங்க ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்கல்ல, பாகிஸ்தானும் சவுதியும். மச்சான் உனக்கு என்னமுன்னா நான் கேட்பேன், எனக்கு என்னமுன்னா நீ கேட்கணும். இப்ப போச்சானே அந்த ஒப்பந்தம் அங்க வரணுமா இல்லையா? அது என்ன நடந்தண்டா என்ன ரொம்ப இவனாரு பாகிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் அது முஜா கேஸ் அந்த ஊத்த மாதிரி நிற்பானு அவன் விடிய வேலை போட்டு அடிச்சான் பாகிஸ்தானே. ரொம்ப நல்லவன்டான்னு சொன்ன மாதிரி விடிய அடிச்சான். இவர் சவுதி என்னன்னு கேட்கல அவன்கிட்ட. ஏனண்டா ஆப்கானிஸ்தான் தாடிகான்கிட்ட போய் நின்றாங்கன்னா யாரு அங்க அமெரிக்காவே தோத்து போயிடுச்சு. அவனுங்களுக்கெல்லாம் என்ன அவன் பிறப்பு வசதியிலேயே சண்டை கண்டு பிறந்தவனுங்க. அவங்கள்ட்ட போய் வெல்ல மாட்டாங்க. அன்றைக்கு இந்த இப்ப சண்டை போகுது. இந்த ஈரான் சண்டைக்குள்ள இப்ப இந்த 2-3 நாளா போய் கொண்டிருக்கு தொடர்ந்து பெரிய ஓர். கராச்சி காபூல் எல்லாம் மிகப்பெரிய பட்டாசு சிவகாசி பட்டாசு வெடிக்குது. அது உலகம் கண்டுகொண்டது இல்லை. இது எப்படி நேரம் பார்த்து அடிக்கிறான்? இது யாரு சொல்லியிருப்பான்? இந்தியா தான் சொல்லியிருப்பான். இதுக்குள்ள யாருக்கு? ஆப்கானுக்கு. ஆப்கானும் இந்தியாவும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாங்கல்ல. எல்லாம் தந்திரமும் மந்திரமும் தான். அதனால இப்ப சவுதிக்குள்ள இவங்க அரபியர்கள் சேக்குகள் ஒரு முடிவெடுக்கிறாங்களாம். அதுல இந்த ஓஐசி நாடுகளும் சேர்ந்து சொல்லு, இந்த நீ அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்துட்டீங்க, நீ அடி வாங்கிச்சா பேசாம மெல்ல அவங்க அனுப்பண்டா. அவன் இப்ப போக மாட்டேன்னு அடம் பிடிக்க போறான் அமெரிக்கா. இது எப்படி இருக்குது? அவன் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சால் அங்கிருந்து அவன் அமெரிக்கன் போகலுக்கு எதிராக திருப்பலாம். எங்க இப்ப உதாரணமாக சவுதிக்கு இருக்கிற அமெரிக்கன்காரன் சவுதிக்காரங்களுக்கு எதிராக பிடிக்கலாம். அங்க கட்டார்ல இருக்கிற அமெரிக்கன் போகலுக்கு எதிராக துப்பாக்கியை திருப்பலாம். இப்படி ஒரு தர்ம ஜங்கடமான நிலைமைக்குள்ள மாற்றுகிறாங்க அரபிகளும் சேக்குகளும். படிப்பும் கொஞ்சம் வேணும் இல்லை. எதுக்காக நீங்க பேஸ் கொடுத்தீங்க? அவன் எவ்வளவு காலம் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு அரபு எண்ணெய் காசை கொடுத்துட்டு அவனுக்கு தங்குது இடம் கொடுத்துக்கிறீங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கொண்டு வந்து ஈரானுக்கு நாங்க எதிர்ப்பு இல்லை, ஆப்போஸ் அட்டென்ஷன் சரண்டர் என்று வரப்போறாங்க. இதை நாம தொடர்ச்சியா சொல்லி வரோம் இல்லை. அதுல உண்டு இந்த செய்தி. நாம இதுவரைக்கும் இந்த டிமோனோ இந்த இஸ்ரேலுக்குள் இந்த டிமோனோ அணு உலை மீதான தாக்குதல் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை என்பதையும் நாம் இங்கு தங்களின் கவனங்களுக்கு கொண்டு வருகின்றோம். ரைட், இப்ப பார்க்கலாமா? குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரானிய ராணுவம் பெரிய அளவிலான தாக்குதலை தொடுத்திருக்கின்றது இன்று காலை முதல். அதற்கான செயற்கை படங்கள் அமெரிக்காவால் நடத்தப்படும் அரிப்ஷன் தளத்திற்கு உள்ள முக்கிய வசதிகள் மீது துல்லியமான தாக்குதல்களை கொண்டிருக்கிறது என்றும் அந்த படங்கள் இப்ப உலகில் கலக்கி வருகிறது. கோவிந்தா. ஈரான் ராணுவம் தரைப்படை கடந்த சில மணி நேரங்களாக குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளுக்கு எதிராக அதிக அலையான ட்ரோன்களை, அதாவது இடைவிடாத நொன்ஸ்டப்பை ஏவியதாக வெள்ளிக்கிழமை படை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கின்றது. மோதல் தொடங்கியிலிருந்து அமெரிக்க ராணுவ உட்கட்டமைப்பிற்கு எதிராக மிக விரிவான நடவடிக்கைகள் ஒன்றாக தோன்றிய பல்வேறு வகையான அருமைகரமான ட்ரோன்கள் பாரசீக வளைகுடா மாநிலத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. குவைத்தில் உள்ள உள்ளூர் ஊடகங்கள் வான்வழி தாக்குதல்கள் சைரன்களின் சத்தத்தை தொடர்ந்து மீண்டும் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் செய்தி வெளியிட்டு இருக்கின்றது. இடைவிடாத தாக்குதலாக இது அமெரிக்க படைகளை வைத்திருக்கும் பகுதிகளில் பல தாக்குதல்களை தரையிறங்கலாக கூறுகிறது.
அமெரிக்க தளங்கள் தாக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. முந்தைய நடவடிக்கைகளின் தாக்கத்தின் அறிகுறிகள் சமீபத்திய செயற்கைக்கோள் படங்களில் இருந்து வெளிவந்திருக்கின்றது. இது குவைத்தில் அமெரிக்காவால் நடத்தப்படும் அதிப்சம் தளத்திற்கு ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் துல்லியமான தாக்குதல்களை வெளிக்காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளாகத்துக்குள் உள்ள அமெரிக்க இலக்குகளின் வசதிகள், குறிப்பாக தகவல் கம்யூனிகேஷன் மற்றும் ஆபரேஷன் ஒருங்கிணைப்பு மற்றும் இணைக்கப்பட்டதாக நம்பப்படும் பில்டிங் அளிக்கப்பட்டதாக படங்கள் காட்டுகின்றது. தாக்குதல்களின் வெளிப்படையான துல்லியம் ஈரானின் விரிவடைந்து வரும் ட்ரோன் ஆயுத களஞ்சியத்தின் அடையும் மற்றும் இலக்கு வைக்கும் திறன்களையும் டார்கெட் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ரேடர்களை அழித்த பிற்பாடு அந்த படமும் வெளிவந்து இந்த படமும் வெளிவந்து மிகப்பெரிய மானம் கப்பலேறி வருவதாகவும் பார்க்கலாம். ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ரேடர்களை அழித்தது செயற்கை படங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டதானது மிகப்பெரிய அச்சத்தை அமெரிக்க படைகளுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ராடார் அழிக்கப்பட்டா என்ன? ராடார் அழிக்கப்பட்டா அதாவது என்னது, இந்த திறந்த வீட்டுக்குள் நாய்கள் புகுவது போன்றோ எந்த நிமிடமும் எந்த நேரத்திலும் எங்கிருந்தாலும் ஈரானின் தாக்குதல் கண்ட மாதிரி வந்து கூறும். அதுக்குள்ளவங்க கண்ட மாதிரி இறந்து போவாங்க. அந்த மாதிரி. சரி, ஈரானிய ஆயுதப்படைகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி நடவடிக்கைகளை தொடர்ந்ததால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டானில் உள்ள பல அமெரிக்க ரேடர்களை ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ரோன்கள் வெற்றிகரமாக தாக்கி பதம் பார்த்திருக்கிறதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. பிப்ரவரி 28 அன்று நாட்டிற்கு எதிரான தூண்டுதலற்ற அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சமீபத்திய தாக்குதல் நடவடிக்கைகள் அரங்கேறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமனி அவர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் மூத்த இராணுவ தளபதிகள் உட்பட 1300க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் தியாகத்திற்கு அவங்களோட இறப்புக்கான இரத்தத்தின் பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம் என்று ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. தெஹ்ரான் விரைவாக பதிலளித்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்கள் மற்றும் குவைத், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள தளங்கள் உட்பட பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ நிறுவனங்கள் மீது தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இடைவிடாது நடத்தி வருகிறது. ஈரானிய அதிகாரிகள் போர் நாட்டின் மீது திணிக்கப்பட்டதாகவும் அதன் இராணுவ பதில் ஒரு சட்டபூர்வமான தற்காப்பு நடவடிக்கை என்றும் பலமுறை ஈரான் வலியுறுத்தி வருகிறது. ஈரான் அண்டை நாடுகளுக்கு எதிராக எந்த விரோதத்தையும் கொண்டிருக்கவில்லை என்றும் அதன் தாக்குதல்கள் அவங்க மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவ இலக்குகளை அழிக்க மட்டுமே என்று ஈரான் இன்று வெள்ளிக்கிழமை மாலையும் ஒரு செய்தியில் சர்வதேச ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவால் திட்டமிடப்பட்ட சாத்தியமான தவறான கொடி நடவடிக்கைகளுக்கு எதிராக விழிப்புடன் இருக்குமாறு பிராந்திய அரசாங்கங்களை ஈரானிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அவை அரபு நாடுகளை மோதலுக்கு இழுக்க பயன்படுத்தலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது சில ஈரானுக்கு சம்பந்தம் இல்லாத தாக்குதலும் உள்ளுக்குள்ள நடக்குது. அதுக்கு ஈரான் பொறுப்பில்லை. நீங்க யாரும் எங்களுக்கு சொந்த எதிரி கிடையாது. உங்க நாட்டுக்குள்ள இருக்கிற அந்நிய சக்திகளின் இலக்குகளும் எதிரிகள் தான் எங்களுக்கு எதிரிகள். நீங்க எதிரி அல்ல என்று மீண்டும் மீண்டும் ஈரான் வலியுறுத்தி சொல்லுகின்றது என்பதையும் நாம் எமது அன்பு நேர்களுக்கு தெரிவிக்கலாம். மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டம் ஒருபோதும் இப்போதைக்கு முடிவாக தெரியவில்லை மக்களே. இது மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கு இட்டு செல்ல போகின்றது. இது கடைசியாக என்னை கேட்டால் இந்த யுத்தம் எப்படியும் ஒரு அணுப்போருக்குள்ளதான் கொண்டு வரப்போகுது. என்னென்னால் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஈரான் கை உயங்கிருக்கு. ஈரான் கை ஓங்கியிருந்தால் இப்ப ஈரானை அடக்கு பண்ண நான் 2 லட்சம் மக்களுக்கு டார்கெட் பண்றேன். மீண்டும் ஈரானுக்குள் ஒரு அணுகுண்டை போடுவது தவிர இவங்களுக்கு வேற வழி இல்லை. அப்படி அவங்க ஒரு விஷ பரீட்சையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இறங்குமானால் அநேகமாக உலக படத்தில் இருந்து இஸ்ரேல் என்ற ஒரு கொடிய இரத்த வேங்கை நாடு நீக்கப்படும். உலக படத்தில் இருந்து அநேகமா நீக்கப்படும் என்பதற்கும் ஆச்சரியமில்லை என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.